வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரம் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபார்முலேஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சீரம் லிக்கோரைஸ் சீரம், அதிமதுரம் சீரம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக யூஸ் பண்ண போகிறது லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். இந்த லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும், பிக்மெண்டேஷனும் டார்க் ஸ்பாட்ஸும் ஃபேட் ஆகிறத விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு போர்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிகிறவங்களுக்கு இந்த சீரமை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதை டைட்டன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் இந்த விச் ஹேசல் எக்ஸ்ட்ராக்ட். இது ரொம்பவே நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் ஃபார் ஆக்னி ப்ரான் ஸ்கின். ஸ்கின் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக தெரியும். ஸோ அப்படி ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நிற்கிறது ஹைலரானிக் ஆசிட் தான். ஸோ இதை நான் ஜெல் கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பவுடர் தான் இருக்குன்னா பவுடரும் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ கிராம் ரீப்ளேஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு பின்னாடி ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். எப்போவுமே ஹைலரானிக் ஆசிட் நல்ல ஒரு காம்போ கொடுக்கும் பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது நயசினமைட் கூட. நயசினமைடும் ஹைலரானிக் ஆசிடும் சேரும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்கின்னில். அங்கங்கே ஈவன் டோன் இல்லாமல் இருக்க ஸ்கின்னை கூட ஈவன் டோனாக ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹியூமெக்டன்ட். ரெண்டு ஹியூமெக்டன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ப்ரொபாண்டியால், இன்னொன்று கிளிசரின். இது ரெண்டு எதுக்காக சூஸ் பண்ணால், கிளிசரினே போட்டிருந்தோன்னா நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிசரினும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரொபாண்டியாலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு விதமான ஹியூமெக்டன்ட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சர் லாக் இருக்கும், நமக்கு ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்தது என்னோடய சீரம் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் கொண்டு வரணுன்றதுக்காண்டி இதில் ஜாந்தன் கம்மும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியை தவிர்த்து என்னோடய ப்ராடக்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஜாந்தன் கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவில் யுக்சில் PE 9010 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை கொடுக்க போகிறதுக்கான மெயினான இன்க்ரீடியன்ட். இப்போது இந்த லிக்கோரைஸ் சீரம் எப்படி எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவு ஆட் பண்ணணும் அப்படின்ற ஃபார்முலேஷனை பார்த்துடலாம். இதுக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தான். லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்டில் 0.75 கிராம், டிஎம் வாட்டர் 12.85 கிராம், ஹைலரானிக் ஆசிட் ஜெல் 0.5 கிராம். நீங்கள் பவுடராக ஆட் பண்ண போகிறீங்கன்னா 0.1 to 0.2 கிராம் ஆட் பண்ணால் போதுமானது. அடுத்தது விச் ஹேசல் எக்ஸ்ட்ராக்ட் 0.075 கிராம், xanthan gum 0.04 gram, glycerin 0.3 gram, niacinamide 0.3 gram, propandiol 13 0.15 gram, யூக்சில் PE 9010 0.075 கிராம். நான் டோட்டலாகவே இது ஒரு 2 பாட்டிலுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் வேணும்னா. இப்போது இந்த சீரம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் நம்ம டிஎம் வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம நெக்ஸ்ட்டு ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிஎம் வாட்டர் கூட ஆட் பண்ண போகிறோம். இல்லைனா அங்கங்கே லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளோட சீரம் கமர்ஷியலாக வாங்குகிற மாதிரியான டெக்ஸ்சர் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் ஹோம்மேடாக நீங்கள் பண்ணாலுமே அது பர்ஃபெக்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் கிளிசரினையும் ஜாந்தன் கம்மையும் ஃபஸ்ட்டே டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஎம் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் 0.75 கிராம் மெஷர் பண்ணி அந்த மிக்ஸ்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஹைலரானிக் ஆசிட் 0.5 கிராம் ஜெல் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஃப் இன்கேஸ் ஹைலரானிக் ஆசிட் ஜெல்லாக இல்லை பவுடராக இருக்குன்னா முன்னாடியே அதை கிளிசரின் கூட டிசால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கிளிசரின் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லம்ப் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கும் அந்த டெக்ஸ்சர் வைஸ் ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி போடக்கூடாது. 0.1 to 2 கிராம் போட்டால் மட்டும் போதும். மீதி 0.3 கிராம் கிளிசரினாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறது விச் ஹேசல் எக்ஸ்ட்ராக்ட் 0.075 கிராம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நயசினமைட் 0.3 கிராம்.
இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. இது எல்லாமே லிக்விட் ஃபார்ம் தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். இது மட்டும் நல்ல பவுடர் ஃபார்மில் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நயசினமைட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை என்னோடய நயசினமைட் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நயசினமைடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது குயிக்காக டிசால்வ் ஆயிரும். உங்களுக்கு டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ப்ரொபாண்டியால் 1-3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளோட ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே மிக்ஸ்சராக தான் இருக்கணும், தனித்தனி லேயராக நமக்கு தெரியக்கூடாது. அதே சமயம் நயசினமைட் டிசால்வ் ஆகாமையும் இருக்கக்கூடாது. இல்லை எனக்கு குயிக்காக ஆகணும் டிசால்வ் அப்படின்னா டபுள் பாயிலிங்கில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக டிசால்வ் ஆயிரும். மோஸ்ட்லி நயசினமைட் ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆயிரும். ஈவன் உங்களுக்கு ரொம்ப நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க, டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை டபுள் பாயில் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சீரம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் பாட்டிலில் உங்களுக்கு போர் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அப்போ கூட குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிட்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம கமர்ஷியலாக வாங்கக்கூடிய ஒரு சீரம் எப்படி எந்த ஃபினிஷில் இருக்குமோ அதே ஃபினிஷில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சீரம் இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்மளோட சீரம் வந்து இந்த மாதிரி ட்ராப்பரில் அழகாக அது ட்ராப் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அந்த ட்ராப்பரில் ரொம்ப குயிக்காகவும் வரக்கூடாது, ரொம்ப பிளாக்கும் ஆகக்கூடாது. இந்த சீரம் வந்து டே அண்ட் நைட் 2 வேளையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.